வெல்கம் டு சாஃப்டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேலன்ஸ் ஒரு 2 பார்ட் நம்ம போடணும். அது போட்டுட்டோம்னா நம்மளோட இன்ஜின் டிசைனில் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த அசம்பிளி பார்த்தரலாம். ஸோ இந்த பார்ட்டும் அதுக்கப்புறம் இந்த பார்ட்டும் பிஸ்டன் ரிங்கும் அதுக்கப்புறம் பிஸ்டன் பின்னும் எப்படி போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் தான். ஸோ 32 mm 3.8 டயால நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். சென்டர் பாயிண்ட்ல 33.8. இதை நம்ம எவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னா 82 mm. கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம சாம்பர் பண்ண போகிறோம். சாம்பர் கமாண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அங்கே ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 mm, 2 × 45 கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிற மாரி இருக்கும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு அதோட ஷேப் வந்துருக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம அப்பியரன்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இந்த இடத்துல இருக்கிற அப்பியரன்ஸ் பற்றி. ஸோ இதுக்கு மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு மெட்டீரியல் டேப் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும். நீங்கள் எந்த பார்ட் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு மெட்டீரியல் டேப் ஓப்பன் ஆயிருக்கும். இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் மெட்டீரியல்னு காட்டும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஏஎஸ்எம்இ 304 அப்படிங்கிற ஸ்டீல் டைப் எனக்கு வேணும்னா அதை கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டீல் டைப் அப்ளை ஆயிடும். ஸோ இதனால உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் கரெக்டான எக்ஸாக்ட் வெயிட் காட்டும். ஸோ இப்போ நீங்கள் எவால் டேப்ல போயிட்டு இதோட மாஸ் ப்ராப்பர்ட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்யூரேட் வெயிட் உங்களுக்கு காட்டும். ஸோ இந்தமாரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, மேனுஃபேக்சருக்கு முன்னாடியே நீங்கள் எவ்வளோ வெயிட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நான் S235JRங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் அப்டேட், இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது ரீபில்ட் ஆப்ஷன். இது கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கும். அகைன் மாஸ் ப்ராப்பர்ட்டி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்தமாரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மேனுஃபேக்சரிங் முன்னாடியே இந்த வெயிட்டு இதை பற்றியெல்லாம் நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். ஸோ அதே மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மெஷர்மெண்ட் டேப்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். இதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான டேப். எவாலுவேட் டேப்ல முக்கியமான டேப் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட்லேருந்து இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ அப்படின்னு இந்த இடத்துல பார்ட் செலக்ட் ஆயிருக்கு. இதை நம்ம டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ எம்எம் இஸ்டூட் ஆயிருக்கு. இதை நம்ம கொடுத்தோம்னா இதோட ஏரியா எவ்வளவு, இந்த மாரி சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா நான் இதை ஹைட் பண்ணிக்கிறேன். அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் பின்னு தான். ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா 85 டயா, அடுத்தது 79 4.3க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் லைன் எடுத்துக்கிறேன், ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன், 2 சர்க்கிள், ஒன்று 79, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 85. ஃபியூச்சரில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பார்த்தீங்கன்னா 4.3 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரூடோட கமாண்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க. 4.3 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இதையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்தடுத்த பார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்த கிளாஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அசம்பிளி நம்ம பண்ணிடுவோம். ஸோ அசம்பிளி பண்ணதுக்கப்புறம் அதுக்கான மோஷன்ஸ் எப்படி கொடுக்கறது, எப்படி ரன் பண்ணி காட்டுறது, ஒரு சிமுலேஷனை எப்படி கொண்டு வரதுங்கிறத பார்ப்போம். அது முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கம்ப்ளீட் அசம்பிளிக்கு டிராஃப்டிங் எப்படி ரெடி பண்ணுறது. டிராஃப்டிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். நீங்கள் மாடலிங் கூட ஈஸியாக போட கற்றுக்கலாம். நான் டிராஃப்டிங் நீங்கள் போட கற்றுக்கிட்டாதான் ஒரு கம்பெனியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். அவங்க நீங்கள் சொல்கிற ஸ்டாண்டர்டில் நீங்கள் டிராஃப்டிங் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி ஸ்டாண்டர்டில் எப்படி நம்ம டிராஃப்டிங் ரெடி பண்ணுறது, எப்படி செக்ஷன் எடுக்கிறது,
ஆல்ரெடி நம்ம பிஸ்டனுக்கு வந்து சில டைப் ஆஃப் டிராஃப்டிங் பார்த்துருப்போம். ஸோ அசம்பிளிங் பொறுத்த வரைக்கும் அசம்பிளிக்கு தனியாக டிராஃப்டிங் பண்ணணும். மொத்த பார்ட்ஸும் கொண்டு வந்துட்டு பில் ஆஃப் மெட்டீரியல் கொண்டு வந்து வைக்கிறதுலேருந்து எல்லாமே பார்ப்போம். ஸோ ஓகே, நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம மற்ற டாபிக்ஸும் பார்ப்போம். தேங்க்யூ.